ஸோ திரும்ப ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதாவது வந்து இப்போ சோழன் மேலே தனக்கு ஒரு காதல் இருக்குங்கிற மாதிரி நிலா விஷயங்களை பண்ணல. ஆனால் அந்த மாதிரியும் விஷயங்கள் பண்ணுறாங்க. ரெண்டுமே இருக்குது. அதாவது அவங்களே வந்து அந்த இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இப்போ இவரை பார்க்கும் பொழுது இந்த காயத்ரி கிட்ட பேசுகிறதெல்லாம் கோவம் வருது, வருத்தமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. இதெல்லாம் வந்து காமிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய மீட்டிங்கு இவங்க வந்து அந்த பாஸோடு சேர்ந்து ராகவோடு சேர்ந்து போக வேண்டியது இருக்குது. அந்த மீட்டிங் இருக்குங்கிறதுனால அந்த லாயர் கூப்பிட்ட பொழுது என்னால் இன்னைக்கு வர முடியாது, நம்ம வேறு ஹியரிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. ஆனால் சோழன் இதை பற்றி வீட்டில் வந்து கேட்கும் பொழுது வந்து அப்படியா நான் மறந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ல வேண்டியது என்ன இந்த இடத்துல அப்படின்னா வந்து எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஆல்ரெடி லாயர் கால் பண்ணாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ அவரை குழப்பத்தில் விட்டுறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம மேலே இருக்க காதலில் தான் இதெல்லாம் நடக்குது போல நினச்சி அவர் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒரே சந்தோஷமாக இருக்கார் அவர். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சேரனுக்கு அவருடைய காதல் கதைகள் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. சந்தா வந்து சாப்பாடு கொடுக்க வரும்பொழுது வந்து எனக்கு வளையல் வாங்கி தருவீங்களாங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டம் இருக்குது. அவங்க வர ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வளையல் கொடுக்கறதுங்கிறது கணவர் மட்டும் தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற இது இருக்கும் போல். ஸோ அதனால் அவங்க கேட்டோன்னே அவர் வாங்கி தரேங்கிறாரு. கையை பிடிச்சலாம் வேறு கண்ணாடி வளையல் போடுவியான்னு பார்க்குறாரு. ஸோ இவருடைய காதல் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. இதுக்கான வந்து எதிர்பார்க்கறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடேசனாக தான் இருக்கார். நார்த் இந்தியன் பொண்ணு வேணாங்கிறார். ஏன்னா வந்து அப்போ பல்லவனுடைய அம்மா நார்த் இந்தியன் இங்கே கூட்டமே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ட்ராக் வரப்போகுது, அது எங்கே போய் முடிய போகுது, என்னவா மாறப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இந்த வானதி அண்ட் பாண்டியனில் வானதி கிட்ட இன்னும் பாண்டியன் எரிஞ்சு விழுந்துட்டே தான் இருக்காரு. இவர் எரிஞ்சு விழ இவனுங்க தான்டா எல்லாத்துக்கும் காரணம், இந்த குடும்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம். குடும்பத்துக்கு மேலே ஒரு வெறுப்போட இந்த வீட்டுக்கு வரும்பொழுது குடும்பத்தை பிரிக்க போகிறாங்களா வானதி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அந்த ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மொத்தமாக ஐயனார் துணை சீரியல் எப்படி போகுது, இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.